ஆண்மை செய்தி தமிழக வெற்றிக்கழக பரப்புரையில் கலந்து கொண்ட நபர் தற்பொழுது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சேலத்தில் நடந்த தாவேக பரப்புரையில் சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து தற்பொழுது உயிரிழந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று சேலத்தில் தாவேகாவின் பரப்புரை கூட்டமானது நிகழ்ந்து வந்த நிலையில் ஏற்கனவே இதய நோய் காரணமாக ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்து வந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் சரியாக 12:45 மணி அளவில் துவங்கி அரை மணி நேரத்தில் முடிவு பெற்றது. இதற்கிடையே சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளிப்பட்டறை தொழில் செய்து வந்த சிவராஜ் என்பவர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்த நிர்வாகிகள் அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் அவருடைய உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் சிராஜ் அண்மையில் ஆஞ்சியோ சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. எனவே கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் உயிரிழக்கவில்லை எனவும் ஹார்ட் அட்டாக் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பிரேத பரிசோதனை முடிவின் பிறகே அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த விஜயனுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்ற போதிலும் பொதுமக்கள் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வர வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட போதிலும் கூட விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் வரை சாலையோரத்தில் ஏராளமான பொதுமக்களும் அவருடைய ரசிகர்களும் அதிக அளவில் வந்திருந்து அவரை காண முற்பட்டது நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் திடலுக்குள் அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர மேலும் பலரும் அவர்கள் உள்ளே நுழைந்து விஜயை சந்திக்க முற்பட்டதும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் உயிரிழந்த சிராஜ் என்பவரும் கூட அவர் தாவேகா உறுப்பினர் நிர்வாகி என எதிலும் கிடையாது எனவும் விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர் இந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன். ஆண்மை செய்தி தமிழக வெற்றிக்கழக பரப்புரையில் கலந்து கொண்ட நபர் தற்பொழுது மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சேலத்தில் நடந்த தாவேக பரப்புரையில் சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து தற்பொழுது உயிரிழந்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று சேலத்தில் தாவேகாவின் பரப்புரை கூட்டமானது நிகழ்ந்து வந்த நிலையில் ஏற்கனவே இதய நோய் காரணமாக ஆன்ஜியோ சிகிச்சை எடுத்து வந்த சுராஜ் என்பவர் மயங்கி விழுந்து தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் சரியாக 12:45 மணி அளவில் துவங்கி அரை மணி நேரத்தில் முடிவு பெற்றது. இதற்கிடையே சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் வெள்ளிப்பட்டறை தொழில் செய்து வந்த சிவராஜ் என்பவர் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்த நிர்வாகிகள் அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் அவருடைய உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் சிராஜ் அண்மையில் ஆஞ்சியோ சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது. எனவே கூட்ட நெரிசலில் சிக்கி அவர் உயிரிழக்கவில்லை எனவும் ஹார்ட் அட்டாக் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பிரேத பரிசோதனை முடிவின் பிறகே அவருடைய உயிரிழப்புக்கு காரணம் குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பல்வேறு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த விஜயனுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்ற போதிலும் பொதுமக்கள் யாரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வர வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்ட போதிலும் கூட விமான நிலையத்திலிருந்து கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் வரை சாலையோரத்தில் ஏராளமான பொதுமக்களும் அவருடைய ரசிகர்களும் அதிக அளவில் வந்திருந்து அவரை காண முற்பட்டது நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் திடலுக்குள் அனுமதிக்கப்பட்ட நபர்களை தவிர மேலும் பலரும் அவர்கள் உள்ளே நுழைந்து விஜயை சந்திக்க முற்பட்டதும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் உயிரிழந்த சிராஜ் என்பவரும் கூட அவர் தாவேகா உறுப்பினர் நிர்வாகி என எதிலும் கிடையாது எனவும் விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர் இந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதன்.